நம்ம கண்ணு முன்னாடி தப்பு பண்ணுவாங்க. கோபப்படாம எப்படி இருக்க முடியும்? நம்ம முன்னாடி சிரிச்சு பேசிட்டு, நமக்கே கெட்டத நெனைப்பாங்க. அப்போ கோவம் வரதானே செய்யும். நம்மள விட பொருள்ல, அதிகாரத்துல மேல இருக்காங்கன்ற ஒரே காரணத்தால, நம்மகிட்ட வேணும்னு வம்பு பண்ணுவாங்க. எப்படி கோவம் வராம இருக்கும்? கண்டிப்பா கோவம் வரும். தேவையில்லாம நம்மகிட்ட ஒருத்தர் பிரச்சனை பண்றாங்கன்னா, நமக்கு கோவம் வரும். ஆனா, நம்ம கோவத்தோட வேகம் 10 மடங்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனைய கடவுள்கிட்ட விட்டுட்டோம்னா, அவரோட வேகம் 100 மடங்கா இருக்கும். நாம பதிலுக்கு கோவப்பட்டா, அது பழி வாங்குற விதமா இருக்கும். அது ஒரு பாவ செயல். அது கடவுள் கோவப்பட்டா, அது தண்டனை. நீங்க கோவப்பட்டு 10 மடங்கு தண்டனைய குடுக்க போறீங்களா? இல்ல கடவுள்கிட்ட விட்டுட்டு 100 மடங்கு தண்டனைய குடுக்க போறீங்களா? முடிவு பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம, கோவப்படுறதால நம்மளோட சக்தி விரயமாகுது. நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு நிறைய பேர் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றி தியானம் பண்ணுறீங்க, வேல்மாறல் படிக்கிறீங்க. இது எல்லாமே நம்மளோட ஆத்ம சக்தியை அதிகரிக்கத்தான். கோவப்பட்டு நம்ம சக்தியை நம்ம விரயம் பண்ணணுமா? யோசிங்க. கோவப்பட்டு நமக்கு பிபி அதிகமாகி உடலை வருத்தி நம்மளோட வேலையும் கெட்டு போகும். நான் சொல்கிற இந்த விஷயம் உங்களுக்கு சாதாரணமாக தெரியலாம், ஆனால் இதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது.